ஆண்டவருடைய கிருபையில் நான் பைபிள் காலேஜில் ஸ்டார்டிங் போகிறேன். அப்போ தான் ஒரு இது முடிஞ்சு போகிறாங்க, ஒரு பேட்ச் போகிறாங்க, நான் என்ட்ரு ஆகிறேன். அப்போ ஃப்ரெஷ்ஷாக தியாலஜியை இவ்வளோ பெரிய புத்தகம், தியாலஜி, ரினிவல் தியாலஜி, ராட்மன் வில்லியம் சொல்லி ஒருத்தர், ஒரு பெரிய ஆள், நல்ல ஒரு நிறைய காரியங்களை தெரிஞ்சால் சரித்திரபூர்வமாகவும் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் நல்லா தெரிஞ்சு சும்மா அந்த தியாலஜியை இறையியலை சும்மா அருமையாக இருக்கும் படிக்கும்போது. அதை நான் படிக்கும்போது நான் ஆரம்பத்தில் பைபிள் காலேஜில் என்ட்ரு ஆகிறேன். அப்போ தான் அந்த லாஸ்ட்டு புக்கு முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக புது ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் போகும்போது அந்த லாஸ்ட்டு பேஜ் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அது முடிக்கிறதுக்கு எப்படியோ 5 வருஷமாவது ஆகும். ஒரு பைபிள் காலேஜில் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷம் இருந்தால் தான் அந்த தியாலஜியே முடிக்க முடியும். மொத்தமே டிடிஹெச் 2 வருஷம், பிடிஹெச் 3 வருஷம். 10th சர்டிஃபிகேட் வச்சு போனால் 4 வருஷம் படிக்கணும். இதே +2 சர்டிஃபிகேட் வச்சு பிடிஹெச் முடிக்கணும்னா 3 வருஷம் போகும். ஆனால் 10th போனால் பிடிஹெச் படிக்கணும்னா 4 வருஷம். நான் 4 வருஷம் படித்தேன். 4 வருஷம் படிக்கணும்னா பாருங்கள், கரெக்டாக ஆண்டோடைய கிருபையில் அந்த தியாலஜி ஆரம்பமாகிற சமயத்தில் முடிஞ்சு ஆரம்பமாகிற சமயத்தில் ஆண்டவர் என்ன எடுத்துன்னு போனேன். அப்போது நான் இந்த தியாலஜி பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஆண்டோடைய கிருபையில் தேவனை அறிகிற அறிவுன்ற தலைப்பில் அந்த தியாலஜி ஆரம்பமாகும். என்ன ஆரம்பமாகுது? தேவனை அறிகிற அறிவு. அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் என்ன குணாதிசயம் கொண்டவர், அவர் என்னவெல்லாம் இருக்கிறார், எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், எப்படிப்பட்ட கேரக்டரில் இருக்கிறார், எப்படிப்பட்ட ஆழ்த்துவத்தில் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட ஒரு குணநலங்கள், அவர் சுபாவம், அவருடைய தன்மை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அதை நான் அந்த தியாலஜியை கேட்டுட்ட பேர் தான் தேவனை அறிகிற அறிவு எனக்கு வந்தது. தேவன் யார், எப்படிப்பட்டவர், அதில் அவருடைய லவ், அவருடைய கிருபை, அவருடைய இரக்க குணம், அவருடைய சாந்த குணம், அவருடைய உண்மை, அவருடைய சத்தியம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். கோபமானவர், இதெல்லாம் வரும். அவருடைய குணங்களில், அவருடைய தன்மையில் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வியாபி, எங்கேயும் இருக்கிறவர். சர்வ வல்லவர்னால் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சவர். எல்லாத்தையும் நம்ம உலகத்தெல்லாம் பார்க்குறோம். அவர் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புல வானம், அவருடைய வல்லமை நம்ம இங்கே பார்க்குறோம். வானத்தையும் பூமியும் படைத்தார், அண்ட சராசரங்களையும் உண்டாக்குனார், சர்வ வல்லமையை பார்க்க முடியும். திடீர்னு அவர் கடவுளை எப்போ உணர்வாங்க நம்ம ஜனங்கன்னா, எதனா சுனாமி பேரழிவு வந்தால் உணர்வாங்க. இப்போ வரல, என்ன ஆனாது, மியான்மரில் நிலநடுக்கம் வந்ததில்ல, பில்டிங்கெல்லாம் விழுது. நிலநடுக்கம் வந்த பேர் தான் ஊன்னு அலறாங்க ஜனங்க. இந்தமாரி பூகம்பம் வரும்போது கடவுளுடைய வல்லமை, இந்த சூறாவளி காற்று வரும்போது, புயல் வரும்போது தான் இயற்கை எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் வாயை பழப்பாங்க. அதுக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கு முன்னாடி அப்படியே சாப்பிட்டு இதையும் சொல்லிடணும், பெயிண்ட்டு கழுவிட்டு துண்டு இதே வேலையாக சுற்றி நிற்குது. எதனா ஒரு சம்பவம் வரும்போது தான் அப்போ தான் பார்க்குது. அதுக்கு முன்னாடி பார்க்குறேன்னா மனசு வராது. அவர் சர்வ வல்லமை. இப்போ இந்த வர்தா புயல்லாம் பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் இந்தமாரி பிளாஸ்டிக் டோர் இருந்தது, பாத்ரூம் டோர். அந்த வர்தா புயலில், கெஜா புயலில் இப்படி திறந்தேன், டோரு பிச்சுன்னு போயிடுச்சு. இன்னும் புயல்னா ஓடுகடெல்லாம் பறகுது, எல்லாம் வீடும் நல்லா மூடி இருந்தது, பொக்கவாய் மாரி ஆகிக்குது. மேலேருந்து பார்க்குற ஓடுங்கள்லாம் காணும். பார்த்தா அவ்வளோ காற்று, செம்ம காற்று இல்லை, பார்த்தீங்களா? அப்படியே அந்த தண்ணியோடு கலந்து வந்த காற்று என்ன ஆகுது,
குளிருது, வெளியே போக முடியல. நம்ம போனால் நம்மளை தள்ளுன்னு போகுது, அப்படியே அச்சுன்னு போகுது. கார் என்ன ஆகுது, கரப்பாம்பூச்சி திருப்பி போட்ட மாதிரி இருக்குது காரெல்லாம். இப்போ சுனாமி வந்ததில் அப்படி வந்து அப்படி மூங்கின்னு போயிடுது எல்லாரையும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னது, தேவனுடைய சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள்லேருந்து அவருடைய வல்லமையை பார்க்கலாம். இந்த சிருஷ்டிப்பில் தேவனுடைய வல்லமை இருக்குது. அவர் டைரக்டாக ஒரு வல்லமையை காட்டலாம் இல்லையா? ஆனால் நம்ம தேவனுடைய வல்லமையை நம்ம பார்க்கணுன்னா இந்த சிருஷ்டிப்பில் பார்க்கலாம். புரியுதா? அவர் எனக்கு இப்போவே காட்டணும்னா புசுக்குன்னு என்ன பண்ண மாட்டார், நெருப்பியோ காத்தியோ எதையும் வர வைக்க மாட்டார். அவர் எதனா ஒன்று ஆகணும் அப்படின்னா பண்ணுவார். அவருடைய வல்லமையை பார்க்கலாம். பிசாசை துரத்தும் போது பார்க்கலாம். அது வந்து லிமிட்டு, அது சாதாரண. பிசாசை துரத்தும் போது வல்லமை. அன்றைக்கி பாருங்கள், வனிதா சிஸ்டர் தலையில் கையை வைக்கிறேன், தொப்புன்னு உயிராங்க. அவங்க உயிராங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலையை இப்படி பின்னாடி பூச்சா என்னையே வலிச்சுன்னு போனாங்க பாருங்க. கால் இப்படி வைத்து வச்சா பக்கத்தில் அம்மு சிஸ்டர் கால் பட்டு தடுக்கி நானும் உழ பார்த்தேன். குறுக்க அவங்க கால் மாட்டிக்கிச்சு. என்னன்னு கேட்டால் நானும் சேர்ந்து விழுற மாதிரி ஆகிட்டேன். என்னது, எனக்கு ஒன்றும் இல்லை பாருங்கள், நான் ஒரு சாதாரண ஆள். யாருன்னா இந்தமாரி யாருன்னா ஒரு ஆள் கையை வச்சா விழுவாங்களா? நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். பார்த்தா நான் கையை வச்சு விழுறாங்கன்னா அது என்னால் கிடையாது, தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாரு. என் மூலியமாக என்ன பண்ணுறாரு, நான் கையை வைக்கிறேன், அவங்க விழுறாங்க. அதுக்கு காரணம் என்னது, தேவனுடைய வல்லமை அங்கே செயல்படுது. இது சாதாரணமானது. இயற்கையில் அவருடைய சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளில் அவருடைய வல்லமையை பார்க்கலாம். புரியுதா என்ன பேசுகிறேங்க? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வியாபி. வியாபின்னா ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி அப்படின்னு சொல்லி 3 காரியங்கள் வரும். அவர் சர்வ வியாபி அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கிறவர், ஆம்னிசியன்ட். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். நீங்கள் சொல்லுவாங்களா, தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார். கவனிக்கிறீங்களா? தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார். அது கிடையாது. கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு. எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லாக்குள்ளும் இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். கடவுள் அப்படின்னா அது தமிழில் மட்டும்தான் அந்தமாரி வரணும். மற்ற இங்கிலீஷ்லேயோ மற்ற மொழியிலையோ வந்து இந்த கடவுள் என்ற அர்த்தத்துக்கு சரியான அர்த்தம் கொடுக்க தமிழில் தான் சூப்பராக இருக்குது. இப்போ கடவுள்னா என்ன? அது எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். எதையும் வந்து அவருக்குள்ளே வைக்க முடியாது, அடக்க முடியாது. எல்லாவற்றையும் கடந்தவர். ஈஸ்டர் சர்வீஸில் சில காரியங்கள் இந்த யூனிவர்ஸை பற்றி பேச போகிறேன், நட்சத்திரங்கள் அதெல்லாம் பற்றி பேச போகிறேன். கவனிங்க, எவ்வளோ பெரிய கேலக்ஸி இருக்குது. இந்த கேலக்ஸியில் என்னென்னலாம் அடங்கி இருக்குது கவனிங்க. கவனி, என்னென்னலாம் அடங்கி இருக்குது, எவ்வளோ நட்சத்திரங்கள், எவ்வளோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், லட்சக்கணக்கான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது யூனிவர்ஸ். அந்த மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான இந்த மில்கி வே கேலக்ஸியில் இருக்குது. அது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்தார். பிதாவாகிய தேவன் அவ்வளோ பெரிய மூச்சு வாங்கின்னு போயிட்டு வராங்க. எங்கே போயிட்டு வராங்க? ஸ்பேஸுக்கு போயிட்டு வராங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார் கூட, அந்த பேருனா போயிட்டு வந்தாங்களா, அவங்க பேர் சுனிதா வில்லியம்ஸ். கூட ஒருத்தர் போனார், அவர் கிறிஸ்டின். மார்க், அவர் கூட ஒருத்தர் போனார். அவர் பேசுகிறார், அவர் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சவர். அவர் சொல்கிறாரு, தேவனுடைய சிருஷ்டிப்பில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது.
அவருடைய வல்லமைக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. மனுஷனுடைய அறிவு குறுகின அறிவு. இவங்க என்ன நினைச்சுன்னு எல்லாத்தையும் செஞ்சிட முடியும், எல்லாத்தையும் பண்ணிட முடியும் சொல்றாங்க. நம்மளுடைய மைண்ட் இருக்குதுல்ல, சமந்தா நீ வரைய கத்துக்கோ, சரியா? இதான் தலை. மூளை இருக்குதாம்மா, மூளை மாதிரி இருக்குதா? ஏன் கச்சா முச்சான்னு இருக்குதுன்னா அதான் மூளை. கச்சா முச்சான் தான் இருக்கும். மைண்ட் எப்படி இருக்குது? கச்சா முச்சான்னு இருக்குது. மூளை மாரி இருக்குதா? இது நான் மூக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரில, எப்படியோ. ஏதோ ஒன்று கம்முன்னு இருக்குண்ணே. யாரும் மூஞ்சி மாரி இருக்குது. கவனிங்க, இந்த மூளை இருக்குதுல்ல, இது மூளை வந்து சூப்பர் கம்ப்யூட்டரும். அது கம்ப்யூட்டருக்கெல்லாம் பயங்கரமானது தான் சொல்கிறாங்கல்ல. கம்ப்யூட்டருக்கெல்லாம் பயங்கரமானது மூளை. எத்தனையோ கம்ப்யூட்டர் அடக்கினாலும் இந்த மூளைக்கு என்னது சமம் கிடையாது சொல்கிறாங்கல்லம்மா. உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன், படிச்சுக்கிற நீ தான் புரியுது. தேவனை அறிகிற அறிவை பாகம், ஆண்டவரை கொடுத்த அறிவு. இப்போ இந்த மூளை என்னது? சூப்பர் கம்ப்யூட்டருன்றாங்க. இந்த மூளைக்கு நிகர் எதையும் கொண்டு வர முடியாது மனுஷனால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உண்மைதான், சரியா? நான் ஒத்துக்கிறேன். இதை தான் பெருசாக பேசுகிறல்ல, இந்த மூளை தான் மனுஷனுக்கு வந்து பெருசாக பேசுகிறான். இருக்கிறதுலே மனுஷன் மூளை வந்து அச்சுக்க முடியாத மூளை. அந்த மூளையை வச்சு கூட கடவுளை புரிஞ்சிக்க முடியல பாரு. ஐயா நல்லா இருக்குது. இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டரால் ஆண்டவர் இதை புரிஞ்சுக்க முடியல. இந்த மூளையை வச்சு புரிஞ்சுக்க முடியல. அப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். படிப்பெல்லாம் வேஸ்ட் என்ன படிக்காமல் வந்துடுறப்ப. படிப்பு ஒரு அளவுக்கு தான். முட்டி மோதின்னு மேலே போயிட்டு செத்து போய் வராங்க. நான் தான் திரும்ப திரும்ப கண்டுபிடிச்சி எவ்வளோத்தான் ஏறினாலும் இந்த மூளை அறிவை வச்சு தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய காரியங்களையும் அசால்ட்டு பண்ணிட்டு போயிடும். ஆண்டவருடைய காரியங்கள்லாம் நல்லா பார்த்துக்கிறியா? நல்லா படிச்சிருப்பான், நல்ல மூளை அறிவெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லா படித்து ஜீனியஸாக இருக்கும். கடைசியில் பார்த்தா ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு சாமியார்கிட்ட வந்து ஓய்ந்துன்னு மூளை அறிவு எங்கே வந்து உயிது? இந்த ஆவியில் வந்து உயிது. இந்த ஆவி ஆன்மீகம் சொல்கிறாங்கல்ல, மறுபடியும் கோடை. இந்த மூளை மைண்டு இருக்குல்ல, மைண்டு எங்கே வருது? ஸ்பிரிட். இந்த ஆவிக்கிட்ட தலைவன் இருக்குது. புரியுதா? என்ன தான் படித்தாலும் கடைசியில் ஒருத்தன் கால் மேலே காலை போட்டு இப்படின்றான். ஒருத்தன் வரமாட்டான், படித்து ரொம்ப மேதாவியாக இருப்பான், வரமாட்டான். கடைசி வரைக்கும் அவர் அங்கே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டின்னு தான் இருக்கணும். நான் போய் இந்த ஐடி கம்பெனியில் போனேன். எல்லாம் சொன்ன ஒய்ஃபுக்கிட்ட மூளை சாவி, எல்லாம் இந்த கம்ப்யூட்டரு படிப்பு அந்த இதுலேயே ஓடி நிற்குது. படிப்பு அறிவை வச்சு ஒரு குறிப்பிட்ட தொழில் தான் போகிறாங்க, அவ்வளோதான். நம்ம பார்க்குறோம் ஐடி கம்பெனி எவ்வளோ சம்பளம்? 3 லட்சம் 5 லட்சம். அப்போ இந்த மூளைக்கு மூளை ஒரு மூளைக்கு தான். புரியுதா? ஒரு மூளை ஒரு மூளைக்கு தான்.
இந்த படிப்பறிவு இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஆண்டோடைய காரியம்னு போனால் இது மூளை பத்தாது, போதாது. ஒருத்தர் சொல்கிறார், அதாவது மலம்னா என்ன தெரியுமா? மலம்னா என்ன தெரியுமா? நம்ம இதில் சொல்லலாம் கக்கா. அதுதான் இந்த மூல அறிவு வந்து தேவனுடைய பார்வையில் வந்து மலர் குவியலாம், கக்கா அந்த மாதிரி. இந்த மூளையினால ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது. அப்போ இது எதுக்கு குத்துக்காரோ அதுக்கு வச்சுக்கின்னு என்ன பண்ணணும்? பயன்படுத்திட்டு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு காலத்துக்கு முடியாது. இது அப்பாற்பட்டது ஆவி. இந்த ஸ்பிரிட் இருக்குதுல்ல, ஆவி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அது தேவ சம்பந்தமானது, தேவரகமானது, தேவனுடையது. அப்போ தேவன் வந்து ஆமனி பிரசன்ட், ஆமனி பொட்டன்ட், ஆம்னிசியன்ட், மூணு வருது. தேவன் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. அவருக்கு 6000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும், துல்லியமா தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, 1000 வருஷம் கழிச்சோ, 500 வருஷம் கழிச்சோ, இல்லை 10 வருஷம் கழிச்சோ, இந்த டேட்டில், இந்த கிழமையில், இதே மாதிரியான அடுத்த வருஷம் இதே கிழமையில், இந்த டைமில் நம்ம என்ன பேசுவோம், எங்கே இருப்போம், என்ன பண்ணுவோன்றது துல்லியமாக தெரியும். அதான் சர்வ ஞானி. மனுஷன் இந்த மூல அறிவை வச்சு கணிக்கலாம், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஹலோ, துல்லியமாக சொல்லுவியானா அவன் திணறுவான். கம்ப்யூட்டரு கண்டுபிடி பார்த்துனுக்க வேண்டியதுதான் கம்ப்யூட்டர். ஆனால் கணிக்க முடியும். ஆனால் துல்லியமாக, அக்ராஸ்மேட்டாக, பர்ஃபெக்டாக, எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அவர்தான் சர்வ ஞானி தேவன். அப்போ இந்த ஆவில நம்மளுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவாரு. நேற்று 2 காரியங்களை பார்த்தோம் பாருங்க. நோவா காலத்துல அழிவுக்கு முன்னாடி நோவாக்கு வெளிப்படுத்துறாரு. என்ன பண்றாரு? நான் ஜனங்களை அழிக்க போறேன், மழை வரப்போகுது, ஊற்றுக்கண்ணெல்லாம் திறக்க போகுது, பூமி பிளந்து தண்ணி வரப்போகுது, மேலேருந்தோ தண்ணி வரப்போகுது, பூமியை தண்ணினால் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு நோவா கிட்ட சொல்றாரு. மற்றவனுக்கெல்லாம் தெரில. இவன் போய் பிரசங்கம் பண்ணுறான், சொல்கிறான், அழிக்க போகிறாரு, கர்த்தர் அழிக்க போகிறார், வானத்துலேருந்து தண்ணி வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வானத்துலேருந்து மழையை பார்த்ததே இல்லை, நம்பல. ஆனால் நோவா மட்டும் ஆண்டவரோடு தொடர்பு இருந்ததுனால, இந்த ஆவியோட கனெக்ட் இருந்ததுனால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கரெக்டாக நடலாம். அதேமாரி ஆபிரகாம் சொல்கிறாரு, அங்கே பேர் சோதோம் குமாரனை அழிக்க போகிறேன். அப்போது நீ ஆண்டவரோடு தொடர்பில் இருந்தால் என்ன முன்னாடி வரப்போதோ அதை நம்மளுக்கு தெரியப்படுத்துவார். இந்த நாட்டில் இந்த மாதிரி நடக்க போகுதுன்றத உனக்கு துல்லியமாக அறிவிப்பார். தீர்க்க தரிசனமாக நம்ம சொல்ல முடியும். மற்றவங்க அழிவு பாதையில் போவாங்க. அதனால தான் கர்த்தரை அறிகிற அறிவு மெய்யான அறிவு. புரியுதா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஞானன்றது எதிர்காலம், அறிவுன்றது கடந்த காலம். எதிர்கால அறிவு. ஞானம் வந்து தேவனிடத்திலிருந்து வரும். அது யாக்கோபு சொல்றாரு, பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம்
சுத்தமும் எடுத்து படிப்போம். யாக்கோபு நம்ம எல்லாருமே கடவுளை பற்றி மூணாம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லதாயும், மாயமற்றதமாயும் இருக்குது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாக சமாதானத்தினால விதைக்கப்படுகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்னது? பரலோகத்திலிருந்து வர ஞானம். அம்மா ஞானம் யாக்கோபு ஒன்றும் தேதியா கிடைக்கலையா? அவரு கண்ணாமூச்சி விளையாடினுக்கிறியா? 315வது பக்கம். சரி, ஓகே. நிறைய பேர் என்ன பண்ண, அனுபவ அறிவு, மற்றவங்க சொன்ன அறிவு, தங்க வாழ்க்கையில் பட்ட அறிவை வச்சு வாழ்க்கை வாழலாம், தப்பு கிடையாது. ஆனால் தேவனிடத்திலிருந்து வர ஞானம் சுத்தமானது, சமாதானமானது, சாந்தமானது, இணக்கமானது. சாந்தம்னா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இணக்கம்னா மற்றவங்களோட இணைஞ்சு போகும், தாழ்ந்து போகும். இங்க சொல்றாரு தேவனுடைய ஞானம் சுத்தமானது, அது நல்லா இருக்கும் அந்த ஞானம். இப்போ ஞானம், அறிவு, புத்திமதி சொல்றாங்கல்ல, புத்திமதி சொல்றாங்க, அறிவுரை சொல்றாங்க. நீதிமொழிகள் என்னென்ன போட்டுக்குது? புத்திமதி, புத்தியை கேள், வேற என்னென்ன வருது புத்திமதின்னு? புத்தி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். விவேகம், புத்தி அப்படின்னு வரல. இப்போ இந்த புத்தி, விவேகம், இந்த வார்த்தைலாம் இருக்குல்ல, ஒருத்தவங்க இந்த புத்திமதியெல்லாம் சொல்லலாம், இந்த புத்திமதியெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதை நடக்கணும்னா ஞானம் தேவை. புத்திமதியை கேட்டுட்டா, ஞானன்றது நம்ம தெரிஞ்ச அறிவை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்துறது, அதுதான் ஞானம். புரியுதா? அறிவு வேற. அறிவு இப்போ நான் எதனா சொன்னேன்னா தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அதை சொன்னதை தெரிஞ்சு வச்சதை நடைமுறை வாழ்க்கையில் அப்படியே செயல்படுத்துறது, கைகொள்றது, நடக்கிறது தான் ஞானம். புரியுதா மேடம்? புத்தி, அறிவுரை, விவேகம் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஞானம் இதை தெரிஞ்சது எல்லாவற்றையும் நடைமுறை வாழ்க்கையில் முன்னாடியே வருதல், எதிர்காலத்தில் ப்ரெசண்ட் இப்போ அப்படியே செய்கிறது தான் ஞானம். இப்போ நீ குடிக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அறிவுரை, புத்தி. ஆனால் முடியாது ஒருத்தனுக்கு. ஏன்? அந்த ஞானம் இந்த ஆவியிலேருந்து வரும். அறிவு வெறும் அறிவு தான், இந்த ஆத்மாவில் வெறும் அறிவு தான் இருக்குது. ஆனால் ஞானம் இந்த ஆத்மாவில் வராது, அது ஆவியிலேருந்து வரும். அப்போது இங்கே கர்த்தருக்கு பயப்படுதலே
விடு 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 விடு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா இங்கிலீஷில் நீ போய் பாருங்க. யாரா கையில் வந்து ஃபோன் இருக்குதுல்ல, நெட்டில் போய் பார்த்து கர்த்தருக்கு இந்த வசனம் 1ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதை போட்டுட்டு இங்கிலீஷில் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் ரெவரன்ஸ்னு வரும். என்னன்னு வரும்? ரெவரன்ஸ். ரெவரன்ஸ்னா அளவு கடந்த மரியாதை, கணம். அதுதான் பயம்னு போட்டுக்குதுல்ல, நெகட்டிவாக தெரியுது நம்மளுக்கு பயம்ன்றது. ஆனால் மூல எபிரேய மொழியில் என்ன போட்டுக்குதுன்னா, கர்த்தருக்கு அதிகமான கணத்தை கொடுக்குறது. கணம் பண்ணுறது ஞானத்தின் ஆரம்பம். அவரை நீ மதிக்கிற பத்தியா, அந்த உட்காந்துக்கிறீங்கல்ல, நீங்கள் ஆண்டவருக்கு மதித்து ஆண்டவரை கனப்படுத்தி அவரை நம்ம முதல் இடத்துல வைக்கும் போது அதுவே ஞானம். இப்போ நான் வெளியே போய் நான் அந்த சவுண்டெல்லாம் போய் செக் பண்ணிட்டு வந்தேன்ல, பார்க்குறேன் நம்ம மட்டும் என்ன இது ஷூவெல்லாம் போட்டுக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், சர்ச்சில் நிற்கணும், ஒருத்தன் வெளியே சுற்றின்னு கிடக்குறாங்க. நம்ம மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கும்? நம்மள போய் இருக்கலாம்ல, ஏன் இல்லை? வெறுப்படிக்குது இல்லை வெறுப்படிக்குது, அவனுங்களுக்கும் வெறுப்பு தான் அடிக்குது. அதனால உட்காந்து பேசின்னு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுகிறாங்கல்ல, படம் பார்த்துனுக்கிறாங்க, ஐபிஎல் ஓடுது, எல்லாத்தையும் பார்த்துனுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அது கூட பிடிக்கலன்னா வெளியே வந்து உட்காந்துக்கிறாங்க இல்லையா? ஏன் நம்ம மட்டும் இங்கே இருக்கிறோம்? ஏன்னா கடவுள் யாருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அங்கே போய்னா நம்மளுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு அது பிடிக்குது. நம்மளுக்கு கடவுளை பிடிக்கிறதுனால நம்ம இங்கே இருக்கிறோம், அவங்களுக்கு பிடிக்காதனால வெளியே இருக்கிறாங்க. நம்ம ஜனங்க காலையில் வந்து ஏன் சாயந்தரம் வரக்கூடாதா? ஓ, பாஸ்டரை விட அதிக ஞானம் உள்ளவர்கள மாட்டாங்களோ, அதனால் வரலையோ? இப்போ இந்த ஞானம் ஞானம் சீதாவை காணும், பொழுது விடிஞ்சா போக போகுது மானும் இல்லை? ஞானம் என்னது? ஞானம் என்னது? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருக்கிற அறிவை கரெக்டான டைமில் செயல்படுத்துறது தான் ஞானம். அதில் அறிவு இருக்குது உள்ள. இந்த ஞானத்துக்குள்ளவே அறிவு இருக்குது. ஒன்றுமே பிளாக் ஆகுது. இந்த ஞானத்துக்குள்ளவே அறிவு இருக்குது. உள்ளவே அறிவு இருக்குது. இந்த ஞானத்துக்குள்ள அந்த அறிவு தான் செயல்படுது. அதான் ஞானம். ஞானமா நடந்துக்கோ, ஞானமா இரு, ஞானமே முக்கியம் அப்படின்றாங்க. ஆனா ஆண்டவரை நீ தெரிஞ்சிக்கினா, ஆண்டவரை நீ கனப்படுத்தினா, அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவை காட்டிலும் அது விசேஷமான அறிவு. அது என்ன பண்ணனா, உன்னை சரியான பாதையில் இந்த உலகத்தையும் உனக்கு புரிய வைக்கும், அவர் யாருன்னு புரிய வச்சு கரெக்டான பாதையில் சூப்பராக நடக்கும். அந்த ஞானம், அதான் அந்த ஞானம் முக்கியம். அவர் அறிகிற அறிவே மெய்யான அறிவு. மற்ற அறிவு, செல்ஃபோனில் பார்க்குற அறிவு, உலக பிரகாரமான படிப்பு அறிவு, இதெல்லாம் மெய்யான அறிவு கிடையாது. இதெல்லாம் அறிவு. ஆனால் உண்மையான அறிவு என்னது? அவர் அறிகிற அறிவு தான். ஆமே, புரியுதுங்களா? புரியுதா? 3 பேர் தாங்க நீங்கள். எனக்கே ஒரு வருத்தமாக இருக்கு. நல்ல சப்ஜெக்ட் எடுத்து பேசினு இருக்கோம், ஆனால் நம்ம ஞானிகளை தான் காணும்.
ஞானம் ரொம்ப முக்கியம். அது அது எங்கேருந்து ஆரம்பமாகுது? கடவுளை தங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடி வைக்கும்போது அது ஆரம்பமாகும். யாருன்னா கடவுளை மதிக்கலை அப்படின்னா வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? கடவுளை தெரிஞ்சால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நேரான பாதையாக இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுடைய ஐசைட் கரெக்டாக இதில் ஃபோக்கஸ் ஆகி இப்படி நம்மளுக்கு தெரியும் இங்கே 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 போனோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியும். இதே இந்த ஞானம் இல்லைன்னா எப்படி தான் இருக்கும் வாழ்க்கை? கவனிங்க, இப்படி 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 கோணையாக வரும், இல்லை ஒரே சுத்தின்னு இருக்கும் வாழ்க்கை. ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் வாழ்க்கை, நான் இப்படி தான் வாழ போகிறேன் அப்படின்ற முடிவு எடுத்து வாழ்றவங்க இந்த பாதை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அவங்க கரெக்டாக நடப்பாங்க, கரெக்டாக போவாங்க, நீதியாக நடப்பாங்க, நியாயமாக நடப்பாங்க, நேர்மையாக நடப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, சத்தியம் எதுன்னு தெரிஞ்சு அதில் போவாங்க. இதே கடவுளை விட்டுட்டு கடவுளை மதிக்காம இருக்கிறவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கோணையாக போகும். புரியுதா நான் சொல்கிறேன்னு? பாதை கோணையாக இருக்கும், எங்கே போகிறேன்னு தெரியாது, முடிவு தெரியாது. முடிவு தெரியாமல் போயின்னு இருப்பாங்க. புரியுதா? நிறைய பேர் அப்படி தான் சுற்றின்னு இருக்கிறான். அவன் எதிர்காலம் என்னன்னு தெரியாது, எங்கே போய் முடியும் வாழ்க்கைன்னு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், என்ன பிளானு, என்ன ஏது, அதெல்லாம் தெரியாது. குண்டு சட்லியே குதிரை ஓட்டின்னு இருப்போம். ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் எங்கேருந்து வருது? கடவுளை பார்த்துட்டா. இப்போ நான் கொஞ்சம் என் மைண்டை சரி பண்ணுறேன், ஞானமாக நடக்க பார்க்குறேன். இப்போ என் ஒய்ஃபுக்கு தெரியும் நான் எப்படிலாம் கரெக்ஷன் பண்ணின்னு இருக்கிறேன்னு. இப்போ நிறைய பிளான்லாம் வேறு பண்ணுறேன். எங்கேருந்து ஆரம்பிச்சு நான் ஏற்கனவே ஆண்டவரை தெரியும், தெரிஞ்சு விலைக்கு ஒரு மாதிரியாக நடந்துன்னு இருந்தேன். ஆனால் இப்போது ஆண்டவருடைய பாதையில் கரெக்டாக வந்ததுனால என்னென்னலாம் சரி பண்ணணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியுதுனால என்ன ஆகுது? தெளிவாக இருக்குது. புரியுதா? புரியல, எனக்கு புரியுது. என்ன சொல்கிறான்? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகள்னா என்னது? சாலமோன் அந்த காலத்தில் அவன் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டாக அறிவுஜீவியாக சாலமோன். அவன் ஞானத்தை பார்த்து மிரண்டு போனான். அவனை பார்க்கறதுக்கு ஏதோ தூர தேசத்துலேருந்து எல்லாம் வந்தாங்க சாலமோனின் ஞானத்தை பார்க்க. அவனுக்கு எங்கேருந்து வந்தது இந்த ஞானம்? கடவுள் இடத்துலேருந்து வந்து. ஒரு கதை இருக்குதுல்ல, ஒரு குழந்தைக்கு ரெண்டு லேடிஸ் அடிச்சுப்பாங்க. இந்த வா அருகில் வா படம் பார்த்தீங்களா? வா அருகில் வா பொம்மை படம், பேய் படம், பழங்காலத்து படம். அந்த கதை கூட தெரியாதா? ஒரு குழந்தைக்காக அடிச்சுப்பாங்க. ஒருத்தி என்ன பண்ணுவான்னா, ரெண்டு பேர் குழந்தை பெற்றிருப்பாங்க. அந்த கதை இருக்குது, எங்கள் பைபிளில் இருக்குது. அதை தான் படத்தில் வச்சிட்டான். 2 கை குழந்தை பெற்றிருப்பாங்க, கை குழந்தைங்க பெற்றிருப்பாங்க.
ஒருத்தி என்ன பண்ணுவா, தூக்கத்தில் பேரண்டு குழந்தை மேலே பார்த்து செத்துரும். அந்த குழந்தை 2 பேரும் ஒரே இடத்துல தான் பார்த்துருப்பாங்க. என்ன பண்ணுவா, அவள் குழந்தைய எடுத்து பக்கத்தில் இருக்குது பற்றியா, அவள் பக்கத்தில் தான் பார்த்துன்னு இருந்தா போல. அந்த குழந்தை செத்து போன குழந்தைய தூக்கி அவள் பக்கத்தில் போட்டு அந்த உயிராகிற குழந்தைய தூக்கி இவன் வச்சுப்பான். அவள் காலையில் எழுந்து பார்க்கும்போது குழந்தை செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவள் சொல்லுவாள், என் குழந்தை இதுதான், என் குழந்தை. யார் செத்து போனவ சொல்லுவா, என் குழந்தை இது, உன் குழந்தை தான் அது. உயிராக இருக்கிற அந்த குழந்தை இருக்குது பற்றியா, அந்த தாய் வந்து என் குழந்தை இது, இதுதான் உன் குழந்தை அப்படின்னு சண்டை போடுவான். இவங்க சண்டை பயங்கரமாக தெருவில் வந்துடும். தெருவில் வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க, போய் நியாயம் தெரிவிக்கிறதுக்கு ராஜா கிட்ட போவாங்க. இவங்க பிரச்சனையை தீர்க்க முடியல, போங்க சாலமோன் கிட்ட போங்க, சாலமோன் ராஜா தீர்த்து வைப்பார். 2 பேரும் வருவாங்க, குழந்தைய தூக்கின்னு செத்து போன குழந்தைய வச்சுக்கின்னு உயிராகிற குழந்தைய கையில் வச்சுன்னு வருவான். வந்தவொடனே என்ன பண்ணுவான் ராஜா, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இந்தமாரி நான் படுத்துன்னு இருந்தால் செத்து போன குழந்தைய என்கிட்ட எடுத்துனது போட்டு உயிராகிற குழந்தைய இவன் எடுத்துக்கணும், என் குழந்தைன்றா. அதனால் நீங்கள் தான் இந்த வழக்கை தீர்த்து வைக்கணும், எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் ராஜா கிட்ட சொல்லலாம். ராஜா அங்கேருந்து பார்ப்போம். 2 பேரும் அழுதுங்க இருப்பாங்க. எல்லாம் ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. 2 பேரும் உயிராகிற குழந்தைய என் குழந்தைன்னும் போது என்னத்தான் பிரச்சனை, எப்படி தான் தீர்க்க போகிறதுன்னு பார்த்துன்னு இருக்கும்போது, குழந்தைய என்கிட்ட கொடுங்கன்னு கேட்போம். குழந்தைய என்கிட்ட கொடு. இந்த குழந்தைய என்ன பண்ணு, வெட்டி போடு, 2 பேருக்கும் வானம் அப்படின்னு சொல்லுவான் ராஜா. உடனே வாள் எடுத்து வெட்ட போகும்போது, கத்தி எடுத்து வெட்ட போகும்போது, கொலை பண்ண அந்த குழந்தைய வெட்ட போகும்போது, உண்மையான பெற்று வைக்கிற வித்யா அவள் கதறுவான், ஐயோ வானா அவளுக்கே கொடுத்துருணும் அந்த குழந்தைய அப்படின்னு. செத்து போச்சு பத்தியா அந்த தாய், அந்த குழந்தையோட தாய், அவள் கம்முன்னு இருப்பான். அவள் கண்டுபிடிப்போம், உண்மையான தாய்க்கு தான் அந்த வலி வேதனை தெரியும், அதனால்தான் அவள் துடிக்கிறாள். அவளுக்கு தான் அந்த குழந்தை. இந்த குழந்தை யாருது, அவளுது. அவள்கிட்ட கொடுக்கணும். இவளை என்ன பண்ணணும், இவள் உண்மையான தாய் கிடையாது. உண்மையான தாயாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், கத்தியிருப்பான், ஏன் என் குழந்தைய சாவடிக்கிறேன். ஆனால் இவள் கத்தலைல்ல. இந்த இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சவனையும், ராஜாவுடைய ஞானம் எவ்வளோ பெரிய ஞானம், எம்மா ஞானம் எவ்வளோ பெரிய ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த வழக்கை தீர்த்து வச்சவனையும் சாலமோன் ராஜாவை பயங்கரமாக புகழ்வாங்க. புரியுதா? இந்த அறிவு எங்கேருந்து வந்தது, கடவுள்கிட்டருந்து வந்தது. அவன் பிரச்சனை சால்வ் ஆச்சா, பிரச்சனை தீர்ந்துதா? இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்க்கணும்னா மெய்யான அறிவு தேவை, மெய்யான ஞானம் தேவை. புரியுதோ? அப்போ அந்த உணர்வு, அந்த விவேகம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? தாவீதின் குமாரன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழி, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. நிறைய பேர் உங்கள் அம்மா அப்பாங்களாம் புத்திமதி சொல்லுவாங்கல்ல, என் பேர் சும்மா, என் ஒய்ஃப் கூட வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாருப்பா புத்திமதி சொல்ல, சும்மா நான் நொய்யி போட்டு நொய். புத்திமதி உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு, யாரு முட்டாளான ஆளுங்களுக்கு, பேதைகள் ஒண்ணுமே தெரியாத ஆளுங்க, பேதைகளுக்கு வினாவையும் கேள்வியை கொடுக்கும். இது என்ன? வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். விவேகம் என்ன தெரியுமா? அப்படியே சாமர்த்தியமா ஒரு காரியத்தையும் செய்யறது, சாமர்த்தியத்தை காட்டணும், திறமையை காட்டுறது. விவேகமா நான் வண்டி ஓட்டும் போது என் ஒய்ஃப் பார்ப்பாங்க, விவேகமா ஓட்டுவேன், வேகமா ஓட்டுறது இல்லை, விவேகமா
2 பேரை பார்த்தேன் பைக் ஓட்டுறதுல ஷார்ட் வீடியோவில். அப்படி இப்படி இப்படின்னு போகும். அதை கோணையாக போய் வீலை தூக்கின்னு போவான். லாரி மோதி அப்படியே மூஞ்சிங்கன்னா தேஞ்சின்னு ரோட்டில் தேஞ்சின்னு போவோம். ஷார்ட் வீடியோவில் பார்க்குறோம். நெக்கிலா காட்டுறீங்க உயிர்ந்து சாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுவான். என்னது அது? வேகம், விவேகம் கிடையாது. வேகம் அது, விவேகம் கிடையாது. விவேகமாக எப்படி போடுவான்? ஓட்டுவான் மேரா மாரி ஓட்டுவான், என்ன மாரி ஓட்டுவான். பிரச்சனை நான் ஒய்ஃபுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க கார் ஓட்டுவாங்க தெரியுமா? கார் ஓட்டுவாங்க. சைக்கிள் ஓட்ட தெரியாமல் பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டேன். இதெல்லாம் ஓட்டு கற்றுக் கொடுக்கும்போது சில காரியங்களை சொல்லியும் கொடுத்துக்கிறேன். நம்ம எப்படி ஓட்டணும், ரோடு பார்க்கணும். வழி கூடுற ரோடு இருக்குது, மண் ரோடு இருக்குது, கல் ரோடு இருக்குது. திடீர்னு எவனா வருவான், பயப்படக்கூடாது. சடால்னு திரும்பக்கூடாது. எனக்கு நல்லா ஓட்ட தெரியான்ட்டு என்ன பண்ணக்கூடாது, பேன்னு ஓட்டின்னு போகக்கூடாது. அப்போ தான் ரொம்ப ரொம்ப கவனமாக ஓட்டும். இப்போ கூட நான் சொல்லுவேன், எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். நல்லா ஓட்ட தெரியும்னு சொல்ல மாட்டேன். எப்போவுமே நிதானமாக விவேகமாக எப்பவுமே உட்காரும் போது, ஆட்டோவில் உட்காரும் போது எல்லாத்தையும் டியூன் பண்ணி உட்காருவேன். ஸ்பீடாக ஓட்டும் போது சரி, ரொம்ப ஸ்பீடாக போகும்போது எல்லாத்தையும் நல்லா டியூன் பண்ணி ஃபோக்கஸாக ஓட்டுவேன். ஏன் எப்போ ஓட்டாலும் எனக்கு நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு கவனம் குறைவாக ஓட்டுது. நிறைய பேர் பார்த்துக்கிறியா, குறுக்க எவனா போனால் திட்டுவான் அசிங்கமா. பீட மூஞ்ச வச்சே இதுக்கு சனியம் வீட்டில் சொல்லிட்டு வந்தது ஓட்ட தெரியாதா அப்படின்னு திட்டுவான். ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப கரெக்டாக ஓட்டுறாருன்னு நினைப்பு. பார்த்துக்கிறீங்களா? எதுவுமே பார்க்காத மாரியே உட்காந்து நினைப்பா. ஏன் திட்டுறாங்க தெரியுமா? அவங்க நினைப்புனா நான் நல்லா ஓட்டுறேன்னு நினைப்பு. அதனால தான் மற்றவங்க திட்டுறான். என் ஒய்ஃப் கிட்ட கேட்ட பாரு, நான் யாரையும் திட்ட மாட்டேன். ஏன்னா நான் தப்பாக ஓட்டுறாள்ல. நம்ம இந்தியாவில் ஓட்டினோன்னா ரூல்ஸ் மீறுறாங்க. அப்போ ரூல்ஸ் மீறுறவங்களுக்கு நம்ம எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டணும். இல்லைன்னு வச்சுக்கோ, பின்னாடி வந்து டொம்முன்னு இஷ்டம் போயினே இருக்கும். ஞானம், விவேகம். வேகம் வேற, விவேகம் வேற. அப்போது இதெல்லாம் எங்கேருந்து வருது? புத்திமதிகளை கேட்டு அறிவியல் தேர்வான் விவேகி விவேகத்தை கொடுக்கும். 4வது வசனம், இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழிகளும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆடம்பம். மூடர் என்ன பண்றாங்க? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்றாங்க. இதுல என்ன இருக்குது? வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது. கறிசோறு தூண்டுறதுல இருக்குது, பிரியாணி தூண்டுறதுல இருக்குது. இதுல என்ன இருக்குது? இந்த ஞானம் வந்து கிண்டல் பண்ணணும். ஞானம் வந்து கிண்டல் பண்ணுறதை பார்த்துக்கிறீங்களா? விஜய் சூப்பராக பேசுகிறோம் திருவான்மையூரில். பார்த்தீங்களா? என்ன ஸ்பீச் தெரியுமா? நல்லா இருந்தது. எல்லாத்தையும் பாருங்களேன். நல்லா ஸ்பீச் பண்ணால், நல்லா பேசுனா ஒருத்தன் அதை கமெண்ட்டில் அந்த இது கிரிட்டிசிசம் பண்ணுவாங்கள்ல, கேலி பண்ணுறது. இவன் பேசி முடிச்சிருவான், டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த வடிவேல் காமெடி, விவேக் காமெடி, கவுண்டர்மணி, செந்தில் காமெடி மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுவான். அவன் செலவெல்லாம் பண்ணி நல்லா ப்ரிப்பேர்லாம் பண்ணி வந்து ஒரு ஸ்பீச் பண்ணுறான். இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க? மீம்ஸை போட்டு
ஆளை டம்மி ஆக்கிறது தான் வேலை. கிண்டல் பண்ணுறது இல்லை. நம்ம ஜனங்க கூட மீம்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? வராமல் போகிறது மீம்ஸ் தான். அசட்டை பண்ண நீ எவ்வளோ மூச்சு பிடிக்க நீ ப்ளஸ்ஸு உன்னை அப்படி அசால்ட்டு பண்ணாரு. அவர் பாவம் காரில் கல்லறையிலேருந்து பாவம் வந்து சேரெல்லாம் வச்சு உங்களுக்காக எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டு போனா, எதனா செய்யுங்க எதனா பண்ணுங்கன்னா அசால்ட் பண்ணிட்டு போய் இப்போ காட்டா இந்த ஞானம் என்ன பண்ணணும்னு காட்டிட்டு முடிக்கிறேன். இவங்க அசால்ட் பண்றாங்கல்ல, அது திருப்பி அசால்ட் பண்ணணும். இவங்க மீம்ஸ் போட்டா நம்ம ஜனங்க மீம்ஸ் போட்டா கடவுளுடைய ஞானம் மீம்ஸ் போடுமா? எப்படி மீம்ஸ் போடுறது பார்க்குறீங்களா? நீதிமொழிகள்லாம் எப்படி படிக்கணும், படிச்சா படிப்போமா? இப்படி சொல்லுதா, கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்ப மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுறாங்க. முட்டாள் பார்க்கறதுக்கு ஞானம் மாரி நினைப்பு, இப்படி காலத்தை தூக்கின்னு அப்படின்ட்டு ஒரு சீனெல்லாம் போட்டுன்னு போவாங்க. பார்த்துக்கிறீங்களா? பார்க்காத மாரி பார்க்குறீங்களா? அதெல்லாம் எனக்கு தான் எல்லாம் தெரியும். நான் ரொம்ப கருத்துள்ள பள்ளியாகிட்டேன், வாழ்ந்துட்டேன், மீசை மொழிஞ்சிச்சு, தாடி மொழிஞ்சிச்சு, நான் தான் அப்படின்ற மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்களா பொண்ணுங்க. நான் வயசுக்கு வந்துட்டேன், நான் வந்து 2 புள்ள பெற்றுட்டேன், எனக்கு அறிவு வந்துச்சு. நான் காலேஜ் எல்லாம் போக போகிறேன், +2 வரை முடிச்சு. எனக்கு எல்லாம் ஞானமும் தெரியும்டி. அவளுக்கு என்னடி தெரியும்? அவள் முட்டாள்றி, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, பேக்கிடி ஆகும். அதுவா மண்டகோபால் அது அப்படின்றாங்களா? பொண்ணுங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறீங்களா? பேசிக்கிறீங்களா எனக்கு தெரியாது. சொல்லுது பார், அசட்டை பண்ணுறாங்களா? என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது. இதெல்லாம் சொல்லுது ஞானம். ஃபுல் சாப்டர் படித்து முடிச்சிடலாம்னா, ஒரு சாப்டர் படித்து முடிச்சிடலாம். படித்து முடித்தா தான் உங்களுக்கு தெரியும் ஞானம் எப்படி மீம்ஸ் போடுது. இப்படி சொல்லுது ஞானம், சொல்லி கொடுக்குது. அப்படியே ரொம்ப ஆர்வமாக வந்து சொல்லி கொடுக்குது. என்ன மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்தமாரி ஞானம் வந்து சொல்லி கொடுக்குது. காலையிலே எடுக்க வேண்டியது தப்பிச்சிட்டாங்க, டைம் இல்லை. இப்படி வந்து ரொம்ப முழு மூச்சா, என் மகனே உன் தகப்பனின் புத்தியை கே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. மகளே, என் மகளே அஞ்சலி, என் மகளே இலக்கியா, என் மகளே லலிதா, என் மகளே சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, என் மகளே உன் தகப்பன் போதகத்தை கேள், ஞானத்தை கேள், புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படி சொன்னா தான் உங்களுக்கு விளங்குது இல்லை? அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும். ஒரு கிரீடம் போட்ட மாதிரி இருக்கும். இந்த அழகி போட்டியிலலாம் வருவாங்க பத்தியா, ஃபைன் அப்படின்னு போடுவாங்க. அப்படி துவச்சிட்டு அந்த அழகு போட்டியில் அப்படியே கலந்து இருப்பாங்க. அப்படியே அந்த கிரீடம் அழகாக சின்னதாக வைப்பாங்க, பெருசாக வைக்க மாட்டாங்க, சின்னதாக வைப்பாங்க. அப்படியே அந்த மேக்கப் கல்யாமல் அந்த கண்ணீரை துடைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா கச்சி பெற்று துவச்சா அந்த அலைஞ்சிடும்ல, அதனால இல்லை அப்படி லைட்டாக துடைப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? கிரீடம். உன் சிரசுக்கு அலங்காரம் பண்ண முடியும், உன் கழுத்துக்கு ஒரு சரடு, சரப்பணி தானே, சரடுன்னு போட்டுக்குதா சரப்பணின்னு போட்டுக்குதா? சரப்பணி என்ன சரப்பணியும் செயின் போல, நெக்லஸ் போல அது. டேய் என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், நயம் காட்டுறதுன்னா என்ன அது? அப்படியே எதனா இது பசங்க எதனா இது பண்ண சாப்பிடலன்னா, நிலாப்பார் நிலாப்பார், அதைப்பார் இதைப்பார் அப்படின்னு சொல்லி ஓட்டுவாங்கல்ல. பாவம் பண்ணுறதுக்கு நயம் காட்டுவாங்களாம். வாடி பீச்சில் போய் சுற்றலாம்,
ஏ வாடி டிவி பார்க்கலாம், ஏ வாடி இந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நயம் காட்டும். வா, நிறைய பேர் நயம் காட்டி ஓயிட்டாங்க. நம்ம வரல பாரு. நயம் காட்டுறதுன்னா என்னது? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு சம்மதிக்க வைக்கிறது. நயங்காட்டி கூப்பிடுது, ஜூ 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 அப்படின்னு கூப்பிடுது. வா 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 வா. அது என்ன பண்ணுதுன்னு பாரு, அவன் நயங்காட்டி கூப்பிடுது. இந்த மாதிரி கூட படிக்கலாம் போல இல்லை பைபிள் இல்லை? கூப்பிடுது அப்படின்னு நயங்காட்டி கூப்பிடுது. நயங்காட்டி நீ சம்மதியாதே, நயங்காட்டினாலும் நீ சம்மதியாது, எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிறவர்களை முகாந்தரமிருந்து பிடிக்கும்படி ஒளிந்திருக்கும். வாடா, அந்த பேங்க்ல கொள்ளடிக்கலாம், வாடி, நல்லா இருக்கும், பாவம் செய்யுது, சூப்பராக இருக்கும். ஏய் சூப்பராக இருக்குண்டி, அந்த மாதிரிலாம் சொல்லி கூப்பிடுவாங்க பாவம் செய்யறதுக்கு. பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவரை உயிரோடு விழுங்குவோம், குழியில் இருக்கிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்கள் முழுமையும் விழுங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொள்ளடிக்கிறதுக்கு கூப்பிடுது, பாவம் செய்யறதுக்கு கூப்பிடுது. விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம், எங்களோட பங்காளியாயிரு, நாம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகி, என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவள் பாதைக்கு விளக்குவாயாக. நான் சொன்னேன்ல, ஒருத்தரும் முடிவு என்னன்னு கூட தெரியும், தெளிவு இல்லாமல் இப்படி போயின்னு இருப்பாங்கல்ல, போயின்னு இருப்பாங்க, கடைசி ஜெயிலுன்னு தெரியும், ஜெயிலுக்கு போவாங்கன்னு தெரியும், ஆனாலும் போய் மாட்டிக்கிறாங்கல்ல, ஒருத்தரும் போய் மாட்டிக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி ஒருத்தரும் தெரிஞ்சே போய் மாட்டிப்பாங்க. அறிவு ஒருத்தன் தெரியாமல் போய் மாட்டிப்பான், ஒன்றுமே தெரியாமல் போய் மாட்டிப்பான். என்ன தெரியும்னா மாட்டிக்க மாட்டோன்றது. இப்போ சிசிடிவி கேமராலாம் இருக்குது, இங்கே என்ன போட்டுது, எங்களுடைய பங்காளியாக நம்மளோட ஒரே பை இருக்கும் என்று அவர் சொல்வார்கள், என் மகனை நீ அவரோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக, அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, பறவைக்கு முன்னாடி வலையை விரிக்கிறது விருதா, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா, வேஸ்ட்டு. இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லோருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகள் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களிலும் சந்திலும் ஒளிமுக வாசல்களிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தின் தன் வார்த்தைகளை வசனத்தை சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையையும் விரும்புவதும், நிந்தனைக்காரரை நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரை நீ ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும்? கேட்குது, நீ எது வரைக்கும் ஞானத்தை வெறுப்ப, அறிவை வெறுப்ப, வானா அந்த மாதிரி போவாத, அந்த மாதிரி பாலம் கூட சேராத, அந்த மாதிரி பண்ணாத, வானான்னு சொல்லுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் பிரியப்படுறாங்க, அதுதான் அவங்களுக்கு பிடிக்குது, போகிறாங்களா? இப்போ சொல்லுது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க, இதோ என் ஆவியை உங்களுக்குள் அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நானாவோ பண்ணி கூப்பிடுது ஞானம். இது ஒரு அறியாத ஆள் போய் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிடுது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சர்ச்சைக்கு வாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ பிரசங்கத்தில் சொல்கிறோம், வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா இல்லாம், வாழ்க்கை நல்லா இல்லாம். ஒழுங்காக நீ வார்த்தையை அழகாக கவனிச்சின்னா, ஆண்டோடைய கிருபையில் நீ கவனிச்சின்னா ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுவார். அப்படி இப்படின்னா சொல்கிறேன், அந்தமாரி கூப்பிடுது ஞானம். நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. கவனிக்க மாட்டுறாங்க. பிரசங்கத்தை எங்கே பண்ணுறாங்க? பிரசங்கத்தை கவனிக்கிறாங்களா? கவனிக்க மாட்டுறாங்க. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை திட்டினா கூட கோச்சிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. கவனிக்கிறியாமா? திட்டினா உடனே கோபம் வந்துடுது மூக்கு மேலே. நீனா அப்படி தெரியுற,
என் ஆலோசனை நீங்கள் தள்ளி போ அப்படின்றது, தள்ளி விடுறது ஆலோசனை. எனக்கு இது இப்போ இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த வாங்கிக்கோ, தூக்கி போட அப்படி, இது உச்சியை போட்டுருவா போல. உங்ககிட்ட போய் குத்தம் பாருங்க. இது இப்படி தூக்கி போடுறது கிளீனாக தெரியுது. இப்போது ஒருத்தவங்க ஆலோசனை சொல்கிறாங்கன்னு ஏன் எங்கம்மா போகிற, ஒன்றுமே தேவையில்லை, நீ உட்கார், முக்கியமான விஷயத்தை பேசுகிற, உட்கார் வா. வேணாம் பரவாயில்ல, உட்கார். நான் வராமே இருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இது கவனி, இப்போ நான் குத்துதை இப்போ தூக்கி போடுறது தெரிஞ்சதில்ல. இப்போ ஒருத்தவங்க வார்த்தையை கொடுக்குறாங்கல்ல, வார்த்தையை கொடுக்குறாங்கல்ல, இப்போ வார்த்தையை கொடுக்குறாங்க, அது போகும்போது அந்த லிஃப்ட் ஹேண்டை தூக்கி போட்டு லிஃப்ட் ஹேண்டை தூக்கி போட்டு போகிறது ஒரு கேஸ் இருக்குது. நம்ம விதைச்சா அது வழி எதுக்கு விதைச்சிட்டு போயிடுது. இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்க. இப்போ தூக்கி போட்டது தெரிஞ்சுது, கண்ணுக்கு தெரிஞ்சுது. இப்போ ஜனங்க தூக்கி போடுறது கண்ணுக்கு தெரியாது. போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டா, தூக்கி போட்ட எங்க போட்டேன், போகும்போது தான் எங்கேயோ தூக்கி போட்டேன், எங்க தூக்கி போட்டேன்னு தெரியல. அந்த மாதிரி என் ஆலோசனையை தள்ளி நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ள வெறுக்கிறாங்க. இப்போ எதனா நான் பேசுகிறேன்னு ஏன் டைமுக்கு வரணும்னா திட்டாரு, பத்தியா எப்படி திட்டா இருக்காரு, இதுதான் நான் லேட்டாக வரேன் அப்படின்ற கேஸ் எல்லாம் இருக்குது. கடிந்து கொள்ளலாம், திட்டினா கோச்சிக்கிறோம். இப்போ அமர்வாதி அம்மா பாரு, சாயந்தரம் கூட வந்து உட்காருவாங்க லேட்டாக கூட. இப்போ காலையில் திட்டினேன், அசிங்கமாயிடுச்சு, வரல. ஓகே, கடிந்து கொள்ளுது. ஆகையால் இப்போ வருது பாருங்க, மீம்ஸ் பண்ணுது, ஞானம் மீம்ஸ் பண்ணுது. இப்போ நீ போயிருந்தீங்கன்னா இதை மீம்ஸ் விட்டுருப்பேன். ஞானம் மீம்ஸ் பண்ணுது. எப்படி மீம்ஸ் பண்ணுது கவனியா, எப்படி மீம்ஸ் பண்ணுது கவனி. ஆகையால் ஞானம் சொல்லுது, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நம்பியார் மாரி சிரித்து, ஞானம் பண்ணது நகைத்து, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அகடியம்ன்றது மீன்ஸ் அகடியம் பண்ணுவேன், கிண்டல் கேலி பண்ணுமா ஞானம். நான் சொன்னேன்ல, வாழ்க்கையே ஒழுங்காக வாழணும், கரெக்டாக இருக்கணும். நீ கரெக்டாக நடக்கலை, ஆபத்து வரும். எப்படி வரும்? சாதாரணமாக வருமா? வராது. எப்படி வரும்? ஆபத்து காலத்தில் நகைக்கும் நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும். ஆபத்து எப்படி வரும்? சூறாவளி போல் வரும். பாத்ரூம் கதவு திறக்கும் போது வச்சுன்னு போகும். அந்த சூறாவளி, நான் கதவை போய் எங்கே ஏற்றேன், பக்கத்து வீட்டில் போய் ஏற்றேன், உள்ள விட்டு இருந்தா இன்னும் பறந்துட்டு இருக்கும். சூறாவளி போல ஆபத்து வருமா, புசாக்குன்னு வரும். பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் எனக்கு என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு பாஸ்டர். நான் மனசுக்குள்ளேயே சிஞ்சாகம் பண்ணுவேன். நான் சொல்லும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது எத்தனை தடவை ஒன்று தூக்கத்திலிருந்து எழுப்பியிருப்பேன். எத்தனை தடவை சர்ச்சைக்கு வா நான் சொல்லியிருப்பேன். எத்தனை தடவை புரிஞ்சிச்சா நான் கேட்டிருப்பேன். அப்புறம்லாம் கேட்டு ஆபத்து வரும்போது எனக்கு இப்படி நடந்துச்சு, என் குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நான் சிரிப்பேனா மாட்டேன். சூப்பர் பாஸ்டர்ல உங்களுக்கு, பாஸ்டர் அந்தமாரி துக்கத்தில் இருக்கும்போது சிரிக்கலாம். ஆமாம், ஞானம் சொல்லுது. கரெக்டாக கவனிச்சின்னா, கரெக்டாக ஆலோசனை ஏற்றுக்கினீங்கன்னா, வார்த்தையை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கினீங்கன்னா, ஒரு குழந்தை வந்துச்சு, வாழ்க்கை சூப்பராக மீம்ஸ் பண்ணுது. எப்படி பண்ணுது? பெஸ்ட் ரைடு தூக்கி போட்டெல்லாம் எடு, காற்றுல பறகுறத எங்கே தூக்கி போட்டு, இங்கே தூக்கி போட்டு தந்துச்சு. கொசு நல்லா கச்சிச்சு.
ஆ நேரிடும் போது நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும். அப்படி சும்மா பூசல்னா என்ன தெரியுமா? அந்த அப்படியே சின்னதாக வர காற்று அப்படிதான் வரும், சின்னதாக வரும். ஆபத்து எப்படி வரும்? சூறாவளி போல வருமா போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் அகடியம் பண்ணுவேன். அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஹலோ, கேட்டீங்களா? மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார். அப்பதான் ஓடி வருவாங்க சர்ச்சை. பாஸ்டர் எதுனா ஆபத்து வரும்போது தான் என்ன பண்றது? கூட வந்து சர்ச்சில் முன்னாடி வந்து என்னன்னு கேட்டா, என்னாச்சு? ஆளுக்கு டர்ரு அதிகமாயிடுச்சு, அதனால ஓடி ஆகுது. மீன்ஸ் பண்ணுது எப்படி அதிகாலையில் என்னை வந்து தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். தெரியுமா? தேடி தேடி பார்ப்பாங்க, கண்ணை எங்க காண நல்லா தடி நல்ல நல்ல நல்லா சொல்லி நல்லா கண்ணாடி போட்டு பாரு, தெரிதா பாரு. தெரியலையே எனக்கு தெரியலையே. நல்லா கழுவிப்பாரு, கண்ணை கழுவிப்பாரு. தெரில. ஏன் தெரில? கூடும் போது எனக்கு நான் கூடும்போது என்ன தெரியல உனக்கு. இப்ப நீ கூடும்போது எனக்கு ஒண்ணு தெரியாது. தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பல. இப்ப நம்ம ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? விருப்பம் இல்லை. விரும்பினாங்கன்னா வந்து உட்காந்துருவாங்க. விரும்பல. என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணாங்க. எப்படி அசட்டை பண்ணாங்க? விட்பா விட்பா, நம்மளுக்கு பெரிய வேலைலாம் இருக்குது, பெரிய வேலை இருக்குது அப்படின்னு அசட்டை பண்ணாங்க. ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார். இப்போ அவங்க அனுபவிச்சாங்கன்னா அது என்னது? அது கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, ஏன்னா பிரச்சனையை அனுபவிச்சாங்கன்னா சோகுன்ற என்ன அர்த்தம்? கரெக்டானது அனுபவிச்சிருக்கிற அனுபவி. ஒருத்தவங்க பிரச்சனை வருது இல்ல, ஏன் பிரச்சனை வருது தெரியுமா? ஆண்டவருடைய காரியங்களை விரும்பல, சொல்லும் போது கேட்கல, ஆலோசனை கேட்கல. நம்ம திட்டிருப்போம், கடவுளுக்கு பயப்படுப்பா, கடவுளுக்கு பயப்படுமா, ஆண்டவர் நேரத்தோட தேடு, கரெக்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம். வெறுத்தாங்க, கடித்து கொள்ளுதல அசட்டை பண்ணாங்க, தட்டி விட்டாங்க. தட்டி விட்டு வர, நாங்கள் இது லூடு விளையாடுவோம், காய் அடிக்கும் போது தட்டி விடுறாங்க, தட்டி விட்டு வர அப்படின்னு தட்டி விட்டாங்களா? ஆகையால் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். கேட்குறீங்களா? மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். இப்போ கன்க்ளூஷன் ஞானம் சொல்லுது பார், எனக்கு செவி கொடுத்து, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் வீக்கினமின்றி வாசம் பண்ணி எந்த கஷ்டம் எல்லாமே வந்து அழகா தங்கி வீட்டில் தங்கி பயப்படாமல் இருக்கலாம். ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டான். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை, அதாவது அவர் கொடுக்குற மரியாதையும் கனத்தையும் கரெக்டாக கொடுத்தா பயப்படாமல் இருக்கலாம். சூப்பராக வந்து அமைதியாக உட்காரலாம். வீக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் இருக்கும். ஆபத்தே வராது. முடிஞ்சது, அவ்வளோதான் மெசேஜ். கடவுளுக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம் எப்படி இருக்குது? சூப்பராக.
இப்போ யாருனா எதனா ஒரு பிரச்சனையில் வராங்கன்னு வைங்களேன், நல்லா கவனிச்சிக்கணும். 3 பேரும் இதோ வாயை பிறந்துன்னு இருக்குது. நீ அங்கே அவர் மெக்கானிக் வேலை பார்த்துன்னு இருக்கிறாரு, சொப்புக்காரர், பொம்மைக்கார், கவனி. ஆ இவங்களையும் கவனிக்க சொல்கிறேன். யாருன்னா பிரச்சனை இப்போ 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 சுற்றுறாங்களே இவங்களாம் யார்? இயேசு அசட்டை பண்ணுறாங்க. நம்ம கடிந்து கொள்வது கிடையாது, அன்பாக கூப்பிடுறது. நம்ம ஆலோசனை தரோம், அப்படி வந்தால் நல்லா இருக்கலாம், அதெல்லாம் அசட்டை பண்ணுறாங்க. அவங்கள விடுங்க. சர்ச்சில் வராங்க பற்றியா ஜனங்க, அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் வந்து கேளு, இன்னும் நல்லா ஆசீர்வதிக்கப்படுவேன். இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது, நீ வாழ்க்கை மாறணும். இருக்கிற நிலைமையில இருந்தால் ஒரே ஜபத்தை தான் திரும்ப திரும்ப பண்ணுங்கணும். ஆண்டவரே இவங்களை வந்து செழிப்பாக்குங்க, ஆண்டவரே இவங்களுக்கு சுகபத்திரமாக வைங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. திரும்ப திரும்ப இதே ஜபத்தை பண்ணுங்க. நான் எவ்வளோ நாள் தான் பண்ணுது? வாழ்க்கை உயரணும் அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தையை வந்து கேட்கணும். இப்போ இந்த ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கினீங்களே, கடவுளுக்கு பயப்படுத்தினா என்ன தெரியுமா? இவ்வளோ தொழுவு கேட்டு அசட்டை பண்ணனா பிச்சிருவேன் உங்கள் 2 பேர் 3 பேர். கடவுளுக்கு பயப்படுதுன்னா என்னது? அவரை கனம் பண்ணுறது. அந்த கனம் பண்ணும் போது அவருக்கு பயப்படுகிற பயம், அவரை பார்த்துட்டாலே வாழ்க்கையை எப்படி மாற்றணுன்றது தெரிஞ்சிடும். நம்ம பயப்படாமல் வாழ்க்கையை வாழும். ஏன்னா ஆபத்து நிறைஞ்ச இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தை வச்சு வாழ்ந்தா சூப்பராக வாழும். ஆமே நம்மளை சுற்றி ஆபத்து இருக்குது தெரியுமா? தெரியுமா? சுற்றி பிசாசு ஆளுங்க இருக்கிறாங்க. பிசாசு யாரை முழுங்கலான்னு வகை தேடி சுற்றி தெரிஞ்சுன்னுக்கிறான். இதன் மத்தியில் ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபாடு கொடுத்தா ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பை என்ன பண்ணுவார்? நம்மளுடைய வாழ்க்கையில இறக்குவார். இந்த பிசாசின் தூதர்களை காட்டிலும், அவனுடைய ஆட்கள் தூதர்களை காட்டிலும் ஆண்டவருடைய தூதர்கள் அதிகம். ஆமே இந்த அசுத்தாவிகளை காட்டிலும் நமக்கு இருக்கிற தூதர்கள் அதிகம். அவனுக்கு ஒருத்தங்கிறான்னா நம்மளுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, 2 தூதர் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள். அவனுக்கு ஒருத்தன் தான், நம்ம அழிக்கிறதுக்கு ஒருத்தனை அனுப்புறான்னா 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் துரத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும் போது நம்மளுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. கீழ்ப்படியாத ஆளுகளுக்கு எத்தனை பேர் பூச்சின்னு சுற்றுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பிசாசு பூச்சி ஒருத்தனுக்குள்ளே எத்தனை பேய்ங்க அந்த பிசாசு வந்து 6000 பிசாசு ஒருத்தனுக்குள்ள. அப்போ ஆபத்து நிறைஞ்சிருக்குது இந்த உலகத்தில். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும்? கடவுளுக்கு பயப்படணும். அசட்டை பண்ணால் மீன்ஸ் தான், ஐயோ என்னால் முடியல, ஐயோ வாழ்க்கையை நடத்த முடியல அப்படின்னு வருவாங்க. இவங்களாம் என்ன கேஸு? அசட்டை பண்ண கேஸ். ஆமே என்ன